மக்களே, வெல்கம் டு TP5 ஃபேமிலி. இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் எங்களோட காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு மாலை நேரத்தில் டீ எடுத்துக்கொண்டு போய் அதில் டீ குடித்து ரசிக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ டீயையும் எடுத்துகிட்டு டீ மேக் பண்ணுற வீடியோவையும் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். சரி, பார்த்திங்கன்னா இப்போ டீ மேக் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லோரும் ஒரே மாதிரி தான் மசாலா டீ செய்வாங்க. பட் நாங்கள் இப்படி செய்கிறது, வேறு யாரும் வித்தியாசமாக செய்வீங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்வீங்கன்னு அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, கருவா, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, தேயிலை, சீனி யூஸ் பண்ணுறாங்க. சீனி, நாங்கள் தேன் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ தேன். இப்போ ஹஸ்பண்ட் தான் இந்த டீயை மேக் பண்ணுறார். அவர் மசாலா டீ மேக் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால் அவர் செய்கிறார். அதுக்கு கருவா, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு இடிக்கணும். முதல்ல கருவா கிராம்பை போட்டு இடிக்கணும். அவர் காட்டின மாதிரி நல்லா தூளாக இடித்து போட்டு அதுக்கு பிறகு தேவையான தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இடித்ததை போட அது நல்லா சூடாகி இந்த சாயத்தோட கலருக்கு வரும். அதுக்கு பிறகு இஞ்சியை தனியாக இடிச்சிட்டு அதையும் போட்டால் அந்த இஞ்சியோட உரைப்பு, கிராம்போட உரைப்பு, கருவாட உரைப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். ஸோ என்னடா டீ மேக் பண்ண தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஒரு சின்னதாக எங்களோட சந்தோஷத்துக்கு எடுத்தோம், அதை உங்களோட ஷேர் பண்ணுறோம், அவ்வளவுதான். இப்போ தேயிலையை போட்டு தேயிலையும் நல்லா சாயம், இதை டீக்கு சாயமாக இருந்தால் தான் நல்ல இது. ஸோ அந்த சாயம் வேறு மட்டும் பார்த்து கொண்டு இருந்துச்சு. இப்போ பால் விட்டாச்சு. இனி பால் கொதித்து நல்ல சாயமாகி வந்த பிறகு டீ கப்புக்கு ஊற்றத்தான் வேணும். நாங்கள் தேன் அதுக்குள்ளே விடுறது இல்லை. ஏண்டா தேன் அந்த வடிக்கிற சாயத்தோடு போயிடுமென்னு. ஸோ கப்புக்குள்ளே விட்டுட்டு இப்படி கலக்கி போட்டு குடிக்கிறது. சரின்னு டீயையும் எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டாச்சு. நாங்கள் பூலுக்கு போவோம். இப்போ நாங்கள் வீட்டில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஸோ அதில் லிஃப்ட்டில் இறங்கி இப்போ போய்கொண்டிருக்கோம். இதுதான் எங்களோட வீட்டுக்கு கீழே இருக்கிற பூல். எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இதுதான் பூல். இந்த பில்டிங்கில் 2வது ஃப்ளோரில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த பூலுக்கு நாங்கள் இன்றைக்கி இந்த பூலில் நாங்கள் இருந்து குடிக்கலை. ஏண்டா இந்த பூலில் டெய்லி வர்றபடியாக இன்னொரு பூலுக்கு போகிறோம். எங்களோட காம்ப்ளெக்ஸில் 50 பூல் மொத்தம் இருக்குது. ஸோ 50 பூலில் எந்த பூலுக்கும் போகலாம். இந்த செக்யூரிட்டி நிற்கிறாங்க. அவருக்கு எங்கள்கிட்ட QR கோட் இருக்குது. அப்போ அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு விடுவார். அப்போ நாங்கள் இருக்கிறண்டாலும் சரி, பூலுக்குள்ளே இறங்குறதுண்டாலும் சரி, நாங்கள் QRை ஸ்கேன் பண்ணிட்டு தான் இறங்கணும். அதுதான் இங்கே லோ. அது இங்கே இருக்கிற ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த QR இருக்குது. ஸோ வெளியாக்கள் யாரும் வர முடியாது. அப்போ எங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த செக்யூரிட்டி இது ஸ்கேன் இருக்கும். ஸோ நாங்கள் செக்யூரிட்டிகிட்ட கொண்டே ஸ்கேன் பண்ணிவிட்டு இருந்து இப்போ குடிச்சு கொண்டு இருந்து கேட்க ஹஸ்பண்டுக்கு கோல் அவர் காய்ச்சி கொண்டிருக்க. நான் என்னோடய பாப்பா குட்டியோட பால் கொடுத்து காய்ச்சி வந்தேன். நாங்கள் டீ குடிக்க அவருக்கும் பாப்பா வேணும்னு கேட்டார். ஸோ அவருக்கும் பாப்பா கொடுத்துட்டு குடிச்சிட்டு அம்மாவோட கதைச்சி கொண்டு இருந்தார் என்னோட. அதுக்கு பிறகு அங்கே விளையாடினம் பிள்ளைகள். ஸோ அதையும் பார்த்துட்டு நான் எந்த செல்ல குட்டியோட காய்ச்சி கொண்டிருக்கேங்க. நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட இப்படி ஒரு மாலை நேரத்தில் ஒரு டீயை சரி ஏதாச்சும் செஞ்சு கொண்டு இப்படி பூலுக்கு தான் போகணும் வேண்டியில் எங்கேயாச்சும் ஊரில் ஏண்டா ஒரு மரத்துக்கு கீழே எங்கே இருந்தாலும் சரி இருந்து குடும்பத்தோடு கதைச்சி குடிக்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்போ நல்லா இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இப்படி தான் செய்வோம். ஸோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பிறகு என் ஹஸ்பண்டுக்கு ஸ்விம்மிங் என்றால் சரியான கிரேசி. ஸோ அவர் பவாவை தாங்க ஒரு பூலுக்குள்ளே கால் நினச்சி பார்ப்போம்னு கேட்டார். கிட்ட போய் காலை நினச்சி பார்த்தார். அப்போ இவர் பேசாமல் இருந்தார். அதுக்கு பிறகு சரி நான் ஒருக்கா போய் பார்ப்போமே என்று சொல்லி நானும் போய் பார்த்தேன் கால் நினைக்கிறத. சரி வேணாம், அப்படி பிள்ளைக்கு எதுவும் வருத்தம் வந்துடும்னுட்டு நான் கூட்டி கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அவரை வண்டியில் படுத்தி விட சொல்லிட்டேன். ஸோ அவரை படுத்தி விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் இருந்து கதைச்சி கொண்டு இருந்துட்டு சரி டைம் ஆகிட்டு நீ இரவு சாப்பாடு செய்யணும், இவரை
தூங்க வைக்கணும். நாளைக்கு இவருக்கு ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு 2 பேரும் வீட்டுக்கு போவோம்னு வலிக்கிட்டாச்சு. இதுதான் எங்களோட இந்தியா வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு பாய் பாய்.